12th ஃபெயில் ஆகி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் குழந்தைங்களை இழந்து கணவரையும் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். வெரி ஃபர்ஸ்ட் மாதத்தோட வருமானமே எனக்கு 90,000. இப்போ வருமானம் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வருது. ஆண்டு டர்ன் ஓவர் நீங்க எவ்வளவு பண்றீங்க? 30,000 கிட்டத்தட்ட 6-7 கோடி டர்ன் ஓவர் ஆயிருக்கு. சத்து மாவு பண்ண தெரியும், என்னென்ன போடுவாங்கன்னு தெரியும். பட் எனக்கு டைம் இல்லைன்னு எவ்வளவோ அம்மாக்கள் இருக்காங்க. அதை நம்ம கொடுத்தா அதை நம்மளும் ஏர்னிங் பண்ணலாம், குழந்தைங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க, அம்மாவும் கில்ட் ஃபீல் இல்லாம இருப்பாங்க. ஸோ இதை பண்ணா என்னன்னு சொல்லி தான் நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ இன்னும் பண்ணிருப்பேன். இன்னைக்கு எங்களுக்கு வந்து வாரம் 300 கிலோ பண்ணாலும் எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். நிறைய சிறு தொழில் பண்ற பெண்கள் எனக்கு இது நல்லா செய்ய தெரியும், ஆனா எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ முருங்கைக்கீரை நான் உனக்கு எல்லாம் கொடுத்துருவேன், நீ அதை ரெடி பண்ணி எனக்கு கொடு, உனக்கு நான் வருமானம் கொடுக்குறேன். பெரண்டை நீங்க வந்து ரோட்ல வச்சோ இல்ல தலையில வச்சோ சைக்கிளே வச்சு நீங்க வைக்க வேணாம், எனக்கு 1000 ரூபாய்க்கு விற்பீங்களா, 2000க்கு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுங்க, அதில் நான் மதிப்பு கூட்டிக்கிறேன். அந்த மாதிரி சில தாத்தாங்க பாட்டிங்களுக்கு அப்படி வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு 30-35,000 ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஃபாரினுக்கும் அனுப்புறோம் எல்லாமே. சில கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு வந்து என் குழந்தைக்கு பார்லி ஒத்துக்காது, அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், நான் பண்ணி கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க, எப்படி எங்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க, வேண்டாம்க்கா இந்த வேலை இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக எங்களுக்கு ஒரு 2 hour ஆகுமா, நம்மள நம்புறாங்க குழந்தைக்கு, ஸோ பண்ணிடுங்கன்னு சொல்லி கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரீச். கிராமங்கள்ல நம்ம அப்பத்தா பண்ற மாதிரி, ஒரு ஆச்சி பண்ற மாதிரி, ஆயா பண்ற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டைல்ல நம்ம ஒரு குழம்பு வச்சிருக்கோம். அது வந்து பயங்கரமான ஒரு பயங்கர ரீச், நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சி. நான் யாரையுமே ரிவ்யூ போடுங்க, வீடியோ போடுங்க, ஸ்டோரி போடுங்க கேட்க மாட்டேன், கஸ்டமராகவே பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஈஷா மண்காப்பும் நேயர்களுக்கு வணக்கம். சிதம்பரத்தில் நம்ம திருமதி ஆர்த்தி செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி நம்ம வந்து இந்த ஈஷா மண்காப்பும் நேயர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க வந்து ஆரோவிட்டா ஆர்கானிக் பேன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஒரு 150க்கும் மேற்பட்ட இயற்கை சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சிறந்த பெண்மணியாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து ஒரு நேர்காணல் பண்ண இருக்கோம். அக்கா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா. எல்லா புகழும் முருகருக்கே. இந்த டைலாக் தான் வந்து இந்த டைலாக்குக்கான ஒரு அடையாளம் பார்த்தோன்னா உங்கள் ஞாபகம் தான் இன்னைக்கு வந்து பல பேர்த்துக்கு வருது. உங்களை நான் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் வந்து தீவிரமான கோயில் தேடலில் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் தொழில் முனைவராக ஒரு 150க்கும் மேற்பட்ட இயற்கை சார்ந்த பொருட்கள் மதிப்பு கூட்டி கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் முருகரோட ஒரு கோர் டிவோட்டி மாதிரி உங்களை பார்க்க தோணுது. அதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு நிறைய நபர்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கிறீங்க. நீங்க என்னதான் பண்றீங்க, நீங்க யாருங்க நீங்க கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, அதை கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தான் நான் பிறந்தது வந்து அழகான பசுமை மிகுந்த கிராமம் திருப்புடையூரில் தான் நான் பிறந்தது. ஒரு அழகான கிராமம், என்னோட சொந்த ஊர், பெருமையாக சொல்லுவேன். அங்கே தான் நான் பிறந்ததுலேருந்தே அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக வெளியூருக்கு அப்படியே டவுனுக்கு வந்து அப்படி சிட்டிக்கு வந்து அப்படியே வந்தாச்சு. வந்து ஸ்கூல் போனேன், அவ்வளோதான், வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். படிப்புன்றது சுத்தமாக வரல, முயற்சியே பண்ணால் தானே வரல வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை பெருசாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். இடையில நிறைய டிமோட்டிவேட் பண்ண ஸ்கூலில் இப்போலாம் விட அப்போ படிக்காத பிள்ளைங்கள ரொம்ப இது பண்ணுவாங்க, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஸ்டாஃப்ஸுங்களே சொல்கிறேன். ஸோ ஒரு இதுவாக தான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன வரல, இது எப்படி முயற்சி பண்ணலாம், வேற என்ன இவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு இப்போ இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படி இல்லை, இந்த மாதிரி நிறைய அவமானங்களை சந்திச்சு அப்பயுமே அவமானங்களை சந்திச்சா அதை உட்காந்து ஒரி பண்ணுறதோ அது ஓவராக இது பண்ணுறதோ இல்லை. அப்போலேருந்து அதை ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போலேருந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக படிப்பு வராதனால நான் 12th ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி கரஸில் படித்தேன். அப்புறம் இடையிலே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு துபாயில் போச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இப்படியே போயிட்டு இருந்தது. லேட்டாக தான் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தாங்க, ஆருத்ரா. ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆருத்ரா அவங்க பேர். அவங்க இருக்கும்போது அடுத்து கொஞ்சம் நாள் திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகிறேன். அந்த குழந்தை ஒரு 6-7 மாதத்தில் வந்து டெலிவரி ஆகி இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த டிப்ரெஷனில் நான் ரொம்ப போயிட்டேன், ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்தது எப்போ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், சீக்கிரமாக நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு தவிர இன்னும் ஆரோக்கியமாக ஆகணும், ஸோ இது பரவாயில்ல, நமக்கு இன்னொரு பாப்பா இருக்குன்ற ஒரு தாட் வராதனால திரும்ப கொஞ்ச நாளே ப்ரெக்னென்ட் ஆனது ட்வின்ஸ். ஸோ ஸ்கேன்லேயே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா எனக்கு ட்வின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ட்வின் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், ட்ரெண்டில் என்னென்ன பண்ணாங்களோ அனைத்தும் பண்ணேன்.
இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு 8 months ஸ்டார்டிங்கில் எனக்கு பெயின் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், அந்த 5th monthலேயே ஸ்டிச் எல்லாம் போட்டாச்சு, சீக்கிரம் டெலிவரி ஆகிடுவா லாஸ்ட் டைம் மாதிரின்னு சொல்லிட்டு. கர்ப்பப்பை வாயில் ஸ்டிச்சு. ஸோ அந்த குழந்தை சீக்கிரமாக டெலிவரி, பெயின் வந்துடக்கூடாது. அது பேர் செர்விக்கல் சர்க்லாஜின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. அது பண்ணால் என்ன குனிஞ்சு நிமிரக்கூடாது, ஒன்லி குளிக்கலாம், சாப்பிட்லாம், வாஷ்ரூம் போகலாம், இது மட்டும் தான் பண்ணலாம். இப்படியே ரெஸ்ட்லேயே தங்கத்தட்டில் வச்சு பார்த்தாங்கன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில். ஏன்னா நான் ரெஸ்ட்டில் இருந்தால் அவனு வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே இருந்துட்டு வரும்போது அப்புறம் அடுத்து அந்த ட்வின்ஸ் 8 மாதம் ஸ்டார்டிங்கில் பெயின் எடுத்து இங்கேருந்து நாங்கள் போய் காமிச்சோம். இல்லை இங்கே பார்க்க முடியாது, ரொம்ப ஏர்லியராக இருக்குது, நீங்கள் வெளியூர் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, அங்கே போயிட்டோம். அந்த பெயினோடய தான் போனோம், டெலிவரி பெயினோடய தான் போனோம். அங்கே போய் பண்ணணுன்ட்டாங்க. நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப அழகாக ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த ஃபோட்டோ கூட நான் கொடுப்பேன், நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 பக்கமும் இருக்க மாதிரி ஃபோட்டோ. அவ்வளோ ஒரு ஹாப்பியான அந்த என் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான 10 daysனால் அந்த 10 days தான் சொல்வேன். அது மாதிரி தாய்ப்பால் என்னால் அங்கே இருக்க என் 2 குழந்தைங்களை போக மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தாய்ப்பால் எல்லாமே சிறப்பாக நடந்தது. அந்த 10 நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த 2 குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ. ஸோ இறந்து போகிற அளவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஸோ அவங்க என்ஐசியூவில் தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, நான் அதை பற்றியே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். என்ஐசினா பயம் கிடையாது, சரி பண்ணி குழந்தைய கொடுத்துருவாங்கன்ற மாதிரி. தாய்ப்பாலை போய் நேராக கொடுக்க முடியாது, பிரெஸ்ட் பம்ப் வச்சு அதை எடுத்து அதை கீழே டெய்லி அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு மாத்திரை கவருக்குள்ளே போட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு போவாங்க. யாராவது பார்த்தா என்ன இவ்வளோ பால் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கூடாது. அந்தளவுக்கு ஃபேமிலி பாண்டிங்னா அப்படி தானே இருக்கும். ஸோ கொடுத்து இப்படியே இருக்கும்போது அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்துடும். அடுத்து கொஞ்சம் சில நாட்களே 2 குழந்தையுமே இறந்துட்டாங்க, அடுத்தடுத்த நாளில் இறந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும்? ஆனால் ஆல்ரெடி ஒரு குழந்தை லாஸு, அந்த லாஸை போக்கணுன்னா இந்த குழந்தை பெற்றுக்கிட்டது. ஸோ இது 2 குழந்தைன்னும் போது ஹை லெவல் டிப்ரெஷன் போயிட்டேன். ஹை லெவல்னா எனக்கு அந்த ஒரு 3 மாதம் நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு 10-15 நாள்லாம் குளிக்காமல் இருந்திருக்கேன், ஒரே நைட்டியோட இருந்திருக்கேன். ரொம்ப ஒரு ஆக்டிவான, ஹாப்பியான, ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பொண்ணு நான். ஸோ என்ன யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியல. என் பெரிய பொண்ணு என்னன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு யாரை பார்த்துட்டு போனால் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. தாய்ப்பால் நிற்கவே இல்லை, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்டிச்சு போட்டிருக்கு, ட்வின்ஸு, அந்த வலி, பீரியட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லணும், பெண்கள் சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கும், டெலிவரி ஆன வெயிட் போட்டுருச்சு, இது எல்லாமே நடக்கும். ஆனால் குழந்தை இருக்கும், அப்போ நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும்போது இது எல்லாமே நடக்கும். பட் ஆனால் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த இதெல்லாம் தெரியாது, வெயிட் போட்டுச்சு சரி பண்ணிக்கலாம் எல்லாமே. பட் அந்த குழந்தைங்க இல்லைன்னும் போது அந்த குழந்தைங்களுக்கான வாங்கின திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த குக்கிங், கிளீனிங், வீடை நீட்டாக வச்சுக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டவே. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கதை பெருசு தான், நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நான் சொல்லிடுறேன். அப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துபாயில் இருக்கா. அவளும் நானும் டெய்லி அவள் தான் எனக்கு கால் பண்ணி பேசி என்னை சமாதானப்படுத்துவா. அது பண்ண முடியாது சமாதானமும். இப்போ பேசும்போது உனக்கு பிடிச்சது எதாவது பண்ண, அப்போ நாங்கள் சொன்னோம் பேக்கிங் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ண என்னமோ பேசணும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பிஸ்னஸை நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன ஆர்வம் இருக்குது அதை பண்ணுவோன்னு சொல்லி பேசி கண்டென்ட் எழுத எனக்கு தெரியல, அவளே எழுதி கொடுத்தா. ப்ராடக்டே இல்லை. நாங்கள் அந்த போஸ்ட்டை நிறைய பேஜஸில் போடுறோம். ஏன்னா முன்னாடி அந்த பேஜஸில் நான் ஆக்டிவாக இருந்திருக்கேன், நிறைய கான்டெஸ்ட்டில் கலந்துருக்கேன், நிறைய லைவ் போயிருக்கேன், முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடியே நான் இப்படி இருக்கேன்னு. ஸோ அவள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். நான் சொல்லுவேன் அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 30 பெண்களால் தான் நான் இந்த வாழ்க்கை வாழறேன்னு. ஸோ ஒரு 30 ஆர்டர்ஸ் அன்றைக்கே வந்துச்சு. ப்ராடக்டே இல்லை, நான் போஸ்ட்டை போட்டு நான் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தராக அப்போ தான் ப்ராடக்டோட ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுறோம். டக்குன்னு மறுநாளே போய் எஞ்சி போனா ஓகே லைஃப் மாறப்போகுது நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஓகே போய் குளிச்சுட்டு கிளம்பி ஆட்டோ வர சொல்லி நானே போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானும் அம்மாவும் வறுத்து அரைச்சி அதை சளிச்சு ஐஷோ என் கூட ஃபஸ்ட்டு அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. என்னோட நெய்பர் அப்பா இப்போ என் தங்கச்சி, அவளும் நானும் உட்காந்து பேக் பண்ணி அனுப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் செட்டு. சரி அவ்வளோதான்க்கா, இனிமேல் அடுத்தடுத்து வராது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அடுத்து சரி இன்னொரு போஸ்ட் போடணும் அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூ வாங்க. எல்லாரும் ஒரு வாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மில்லட்ஸ் பேஸ் தான் பண்ணேன். மில்லட்ஸில் வச்சு ஹெல்த் மிக்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணது 7 days முன்னாடி. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது பண்ணும்போது எல்லாரும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 30,000 அக்கௌண்ட்டில் என்கிட்ட நான் இன்வெஸ்டே பண்ணலாம். அந்த 30,000 வச்சு தான் அடுத்தடுத்து டெவலப் பண்ணுற ஒரு விஷயமா வாங்குறேன். டேப்பால் ஒட்டி அனுப்பினேன், சாதா கவரில் அனுப்பினேன். அப்படியே ஒன்று நான் டெவலப் பண்ணி அப்புறம் என் கிராமத்துக்கு போகும்போது முருங்கைக்கீரை இவ்வளோ இருக்கே, இதுலையும் எதாவது பண்ணக்கூடாதுன்னு முருங்கைக்கீரையை பறித்து காய வச்சா கண்டிப்பாக அது வீணாக போயிடும்ன்ற மாதிரி ஏன் தாட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி செஞ்சு தான் பார்ப்போமே, செஞ்சால் ரொம்ப அட்டகாசமாக வந்துருச்சு. சும்மா லான்ச் பண்ணால் அதுவும் போச்சு. அப்படியே ஒன்று நானே யோசிச்சு ஒன்று நான் உருவாக்கின ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். அப்படி சில பேர் அப்படியே ஒரே வளர்ந்துட்டு லைட்டாக அப்படியே வளர்ந்துட்டே போகும்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய சிறுதொழில் பண்ணுற பெண்கள், எனக்கு இது நல்லா செய்ய தெரியும் ஆனால் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, எனக்கு இந்த ப்ராடக்ட் சூப்பராக பண்ண தெரியும், என்கிட்ட பொருள் கிடையாது அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ முருங்கைக்கீரை நான் உனக்கு எல்லாம் கொடுத்துருவேன், நீ அதை ரெடி பண்ணி எனக்கு கொடு, உனக்கு நான் வருமானம் கொடுக்குறேன். பெரண்டை நீங்கள் ரோட்டில் வச்சோ இல்லை தலையில் வச்சிடோ சைக்கிளே வச்சுட்டு விற்க வேணாம்,
எனக்கு 1000 ரூபாய்க்கு விற்பீங்களா, 2000க்கு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுங்க, அதில் நான் மதிப்பு கூட்டிக்கிறேன். அந்த மாதிரி சில தாத்தாங்க பாட்டிங்களுக்கு அப்படி வாய்ப்பு கொடுத்தோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் எள்ளு நல்லா விளையுதா, நீங்கள் கடைக்கு போட வேணாம், அது கை மாறி எங்கேயோ போகும், உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்காது. கடையில் என்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கணும் அந்த ப்ரைஸில் வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒன்றோட வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி வளர்ந்து இப்போ நான் பிஸ்னஸ் தொடங்கி கொடுத்த 50 பேர் இருக்காங்க. அது ஒரு பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல சொல்லுவேன். அதே மாதிரி என்கிட்ட வந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே 0வா வருவாங்க. என்னால் 0ன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இதை பற்றின நாலேஜ் இல்லாமல் ஒரு காசு எனக்கு வேணும் என் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு எல்லா நாலேஜையும் கற்றுக் கொடுத்து தான் வெளியே அனுப்புவேன். அப்படிதான் அனுப்புவேன். என்கிட்ட ஒளிவு மறைவே எங்கள் ஸ்டாஃப் கிட்ட எங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் அந்த பாண்டிங் பார்த்துருக்கலாம். அது மாதிரி அவங்க வேலை செய்ய வந்தாங்கன்ற இது எனக்கு எப்பயுமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம அக்கா என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஆஃபர் போடலாம், இன்னைக்கு எப்படி, அப்படிதான் எண்ணத்தில் வருவாங்க. 6 மணிக்கு போக வேண்டியவங்க இப்போ வேலை அதிகமாக இருக்கு, 9 மணிக்கு அவங்களாவே போகிறாங்க. சத்து மாவு பண்ண தெரியும், என்னென்ன போடுவாங்கன்னு தெரியும், பட் எனக்கு டைம் இல்லைன்னு எவ்வளவோ அம்மாக்கள் இருக்காங்க. அதை நம்ம கொடுத்தோம், அதை நம்மளும் ஏர்னிங் பண்ணலாம், குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, அம்மாவும் கில்ட் ஃபீல் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இதை பண்ணால் என்னன்னு சொல்லி தான் நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ என்னமோ பண்ணியிருப்பேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்து வாரம் 300 கிலோ பண்ணாலும் எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து அவங்களுடைய இடத்துல வந்து ஐ லவ் அக்கா, இந்த வேலண்டைன்ஸ் டே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பூக்கள்லேயே வந்து அந்த லவ் சிம்பிள்லாம் பண்ணி அப்படி ஒரு வித்தியாசமான, ஆமா என்னுடைய ஃபவுண்டரை வந்து நான் லவ் பண்றேங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க நீங்க வந்து அப்ராட்லாம் கூட ஏதோ வெளிநாட்டுக்குலாம் கூட கூட்டு போயிருப்பீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல தான் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் எந்த தாட் ப்ராசஸ் இல்லை, எப்படி அவங்க உங்களுக்கு? இல்லை எனக்கு என்னன்னா பசங்க வந்து என்ன ஒரு 10,000 15,000 வேலைக்கு வராங்கல்ல, அவங்க வேலைக்கு வராங்கன்னா ஏய் நீ அதை எடு, ஏய் நீ இதை எடு, ஏய் செஞ்சியா அப்படின்னு சொல்றதை விட கூப்பிட்டு தட்டி கொடுத்து வேலை பார்த்து பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், யாராக இருந்தாலுமே சில பேர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அவங்கள திருத்த முயற்சி பண்ணுவேன், இல்லை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த 8 பேருமே நான் உண்மையாகவே தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஜேர்னிலக்கா இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் வாங்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இதை பற்றி சொல்லணும்னா இது எப்படி ரீச் பண்ணனா முழுக்க நான் மட்டும்தான். ஸோ தூங்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு 9 வீடியோ 10 வீடியோ எல்லாருமே கேட்பாங்க, நாங்கள் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம், எஃபெக்ட்லாம் போடுற ரீச் ஆக மாட்டேது. ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்கானிக்காக போடுவேன் வீடியோ, எப்பவுமே நேச்சுரலாக கிச்சனில் வேலை செய்கிற மாதிரியோ. அடுத்தது வந்து என் ப்ராடக்ட்டை பற்றி நான் ரொம்ப தெளிவாக பேசுவேன் வீடியோவில், திணறாமல். அது ஒரு காரணம். ஸோ இன்னொன்று வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாமே நிறைய நான் காட்டுவேன், இப்படிலாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோன்றதை காட்டுவேன். அதே மாதிரி நான் டெடிக்கேஷன் என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்றதை நான் நம்புவேன். நைட்டு 2 மணிக்கு பண்ணோன்னா 2 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ போடுவேன். ஸோ எனக்கு தூக்கத்தை நான் அப்படியே ஒரு 6 வருஷமாக ஷெட்யூல் போட்டு தூங்கிக்கிறேன்னு சொல்லலாம், அப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன்னா அன்றைக்கே எடிட் பண்ணி நான் அதை 2-3 நாளே போஸ்ட் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஸோ ஏதோ ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், அதையும் அப்படியே உடனே டெலிவரி. அது கன்சிஸ்டன்சி தான். ஒரு 30-35,000 ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஃபாரினுக்கும் அனுப்புகிறோம், எல்லாமே இருக்குது. சில கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு வந்து என் குழந்தைக்கு பார்லி ஒத்துக்காது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், நான் பண்ணி கொடுப்பேன். கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க எப்படி, எங்கள் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க வேண்டாம்க்கா இந்த வேலை இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக எங்களுக்கு ஒரு 2 hour ஆகுதுமா. நம்மளை நம்புறாங்க குழந்தைக்கு, ஸோ பண்ணிடுங்கன்னு சொல்லி கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறது. அந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரீச். கிராமங்களில் நம்ம அப்பத்தா பண்ணுற மாதிரி, ஒரு ஆச்சி பண்ணுற மாதிரி, ஆயா பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டைலில் நம்ம ஒரு குழம்பு வச்சுருக்கோம். அது வந்து பயங்கரமான ஒரு பயங்கர ரீச், நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சி. நான் யாரையுமே ரிவ்யூ போடுங்க, வீடியோ போடுங்க, ஸ்டோரி போடுங்க கேட்க மாட்டேன், கஸ்டமராகவே பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நான் ப்ராடக்ட் ஆரம்பித்தேன்க்கா, நான் சொல்லியே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சில பேர் ரொம்ப பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் இருக்கவங்களுக்குலாம் எனக்கு ப்ராடக்ட் தான் சொல்லி அது மாதிரி கூட சொல்லி கொடுத்து அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அவங்களாம் என்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுதான் நம்ம சக்ஸஸ். பணம் சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் இல்லை, அது தேவைக்கு அதை பண்ணணும். ஆனால் அதை மட்டுமே நோக்கமாக இல்லாமல் ஒரு 50 பேராது, ஒரு 50 குடும்பம் தான் வாழணும்னு நினச்சேன். நான் இப்போ ஒரு 5 பேரை படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இது சின்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். அக்கா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு வேல் வச்சு வழிபடுறீங்க, விளக்கு வச்சு வழிபடுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டு நீங்கள் நிறைய பேருக்கு அது வந்து இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் ஷெல்ஃபில் வந்து அதை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய இப்போ ஏன்னா பொதுவாக பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை தாண்டி வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, ஏன்னா அது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து செட் ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் அதில் சக்ஸஸ், அதுவும் கொண்டு வந்து அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சாமி ஷெல்ஃபை ரொம்ப அழகாக வச்சுருப்பேன். அதை ஆஃபீஸில் வந்து பார்த்த எல்லாருமே அங்கே இருக்கிற முருகர், அதில் இருக்க விளக்கு எல்லாமே கேட்பாங்க எனக்கு. சரி ஓகே நம்ம இதை லான்ச் பண்ணேன்னா சும்மா லான்ச் பண்ணேன். அது இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்தே எங்களுக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொழில் வந்து நீங்கள் தொடங்கும் போது எவ்வளோ முதலீடு, இப்போ எவ்வளோ வருமானம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க,
என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்டிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கஸ்டமரோட அமௌண்ட் தான். 30,000 கிட்டத்தட்ட ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் ரோலிங் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் மாதத்தோட வருமானமே எனக்கு 90,000. 90,000 ஃபர்ஸ்ட் மாதம். அதுக்கப்புறம் எந்த மாதமே அந்த 90,000 எனக்கு குறைக்கல. ஓகே. இப்போ வருமானம் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வருது. இப்போ ஆண்டு டேர்ன் ஓவர் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க? 30,000 கிட்டத்தட்ட 6-7 கோடி டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. எனக்குன்னு என் பேரில் ஒரு வீடு வாங்கணுன்றது எனக்கு கனவு தான். அது கனவாவே போயிடும்னு நினைச்சேன், அந்த கனவு நினைவாயிருக்கு. ஸோ சில குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், அதுவும் நடந்திருக்கு. நான் நினைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அக்கா, இப்போ நீங்கள் வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் சார்ந்து உள்ள வருது. இப்போ இந்த இதெல்லாம் பாரம்பரியனாலே விவசாயிகள் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ நீங்களும் விவசாயிகளும் எந்த அளவுக்கு கனெக்ஷனாக இருக்கீங்க? நாங்கள் எல்லா இன்கிரீடியன்ட்டுமே முக்கால்வாசி விவசாயிட்ட தான் டைரெக்டாக வாங்குறோம். அவங்க வந்து இவ்வளோ இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, அந்த காசோட ஒரு 10 ரூபா கூட விற்போன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா நஷ்டத்துல தான் இது வரைக்கும் விவசாயி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி ஏன் பண்றாங்கன்னா அவங்க அந்த விலைக்கு விற்க முடியாது. ஏன்னா விவசாயத்துக்கு மதிப்பு இல்லை. கடையில போய் நான் சூப்பர் மார்க்கெட்ல நான் கவர்லேருந்து எடுத்து வாங்குவேன், அது தப்பு இல்லை. ஆனால் விவசாயிகிட்ட போய் ரோட்ல விற்கிற கத்திரிக்காவுக்கும் முருங்கைக்காவுக்கும் வாழைக்காவுக்கும் நான் வந்து பேரை பேசி தான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாரும். பெண்கள் அவங்க தொழில் முனைவோர் கனவை எப்படி நனவாக்குறது உங்களுடைய ஒரு பொன்மொழியிலாக கூட சொல்லுவாங்க. அது அப்படி நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணும். ஸோ அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு தயாரிக்கு நான் மட்டுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது நான் வெற்றி தான் ஆவேன், எனக்கு கோடிக்கணக்கில் கொட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வெற்றி ஆவேன். சில தடைகள் எனக்கு வரும், சில லாஸும் வரும், நான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதான் நீ தான் முயற்சி பண்ணணும். எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணல, இவங்க சப்போர்ட் பண்ணல, எங்கள் அப்பா அம்மா காசு கொடுத்தா நான் தொழில் ஆரம்பிச்சிருப்பேன், என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணா பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு 10 பவுன் நகை இருந்தால் நான் அதை வச்சு பண்ணியிருப்பேன். அப்படிலாம் இல்லை, சின்னதாக ஆரம்பிச்சது தான் ஆரோவிட்டா. ஸோ நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல் உமன்னு நான் சொல்ல வரல. 12th ஃபெயில் ஆகி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் குழந்தைங்களை இழந்து கணவரையும் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். ஆனால் பண்ணணும்னு நினைங்க. எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுக்குறாரு, என் கணவர் என்னை பார்த்துக்கிட்டே எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, எனக்கு விதமாக ட்ரெஸ் கிடைக்குது, எனக்கு இது போதும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுக்கு இல்லை வாழ்க்கை. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது உங்கள் லைஃபே. என்னால் ஒரு 50 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை விட வேற என்ன பெருமை இருக்க முடியும் எனக்கு சொல்லுங்களேன். இப்போ என் தொழிலே நான் இப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், என் தொழிலே இல்லை, நான் கொஞ்சம் இதாகிட்டேன்னா கூட ஏன் 10 பசங்க, நான் யாரும் வீட்டா பசங்க 10 பேர் என்னை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருங்கன்னு நான் சொல்கிறேன். குடும்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறத விட ஏழைங்களுக்கு செய்யுங்க. அதாவது சமுதாயமே ஒரு குடும்பமா பார்த்து முடியும், கண்டிப்பா முடியும், நிச்சயமா முடியும், எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாங்க. இந்த காணொலி வந்து நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப 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 நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பல தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தர வர மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கமும் KPR பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் வீட்டில் இருந்தே வருமானம் சாத்தியம் 2.0 அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. முன்பதிவிற்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.